ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாகர் வியூ. இன்றைக்கி ரமலான் 29, மணி பார்த்தீங்கன்னா 12:25. எங்கே போகிற பார்த்தீங்கன்னா ரங்கராஜபுரம் வரையும் போயிட்டுருக்கோம். எதுக்கு பார்த்தீங்கன்னா தொழுகைக்காக. அஜித் பாய் ஐசூஸ்ல கடை ஓப்பன் பண்ணிட்டா தெரியுமா? ஐசூஸ்ல கடை ஓப்பன் பண்ணிட்டான். ஆமா, ஐசூஸ்லயா? ஆமா. ரமலான் மாத கடைசி 10 ரொம்ப விசேஷமாக இருக்கும். இரவு நேர தொழுகையெல்லாம் அதிகமாக இருக்கும். அது குறிப்பாக வந்து தகஜுத் இல்லைனா கேமுல்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து சில பள்ளிவாசலில் வந்து 1லேருந்து 3 மணி வரையும் நடக்கும். சில பள்ளிவாசலில் வந்து 2லேருந்து 3 மணி வரையும் நடக்கும். அங்கேயே தொழுதுட்டு அங்கேயே ஷகர் பண்ண, அதாவது சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே சாப்பிட்டுட்டு நோன்பு அங்கேயே வச்சுட்டு தொழுதுட்டு வருவோம். இன்றைக்கி நாங்கள் வந்து ரங்கராஜபுரத்தில் இருக்க இந்த பள்ளிவாசலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த பள்ளிவாசலை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி தெரிஞ்சிட்ருப்பாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் தான் இந்த பள்ளிவாசலை வந்து கட்டி கொடுத்ததாக சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து இங்கே வந்து நோன்பு திறக்க வருவான்னு சொல்லி தெரிஞ்சிட்ருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா 5 வேளையும் இங்கே தான் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து தொழுகைக்காக வருவான்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளிவாசலேருந்து பக்கம் தான் வந்து ஏஆர் ரஹ்மான் வீடு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சொல்லி தெரிஞ்சிட்ருப்பாங்க. ஜும்மா தொழுகையை தவிர ஏஆர் ரஹ்மான் எந்த தொழுகைக்கு பள்ளிவாசல் போனால் தான் நான் கேள்விப்பட்டதில்லை. எல்லாமே வந்து அவரோட வீட்டில் தான் அவர் வந்து தொழுகுவார். அவரோட வீட்டில் தான் நோன்பு திறப்பார். ஜும்மா தொழுகை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து லைக் சிட்டி சென்டர் எதிர்க்க ஒரு பள்ளிவாசலுக்கு அங்கே வருவார். அதுக்கப்புறம் வந்து அஞ்சுமன் பள்ளிவாசலுக்கு வருவார். அதுக்கப்புறம் மோத்தி பாபா தர்கா, அதுக்கப்புறம் வந்து மவுண்ட் ரோட் தர்காலாம் பார்த்து போனீங்கன்னா ஏஆர் ரஹ்மானை பார்க்கலாம். தகஜுத் இல்லைன்னா கேமுல்லை தொழுகை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 மணிக்கு தொழுகை ஸ்டார்ட் ஆச்சு. 2லேருந்து 3 மணி வரையும் நாங்கள் தொழுது முடிச்சுட்டு 3லேருந்து 3:15 வரையும் வந்து துபா கேட்டிருந்தாங்க. கேட்டு முடிச்சு நாங்கள் மேலே சாப்பிட வந்தோம். சாப்பாடு நெய்ச்சோறு போட்டிருக்காங்க. எதிர்பார்த்த அளவுக்கு மேலே ஆட்கள் வந்ததுனால அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. நெய்ச்சோறு, தால்ச்சா, மட்டன் கிரேவி செம காம்பினேஷனுங்க. நல்லா சூடாக இருக்குது. சாப்பாடு பத்தலை. ஸோ அதனால் யார் இருந்தால் சாப்பாடு வாங்கலை. நல்லா இருந்தது நெய்ச்சோறு. இன்றைக்கி 29வது நோன்பு. ஸோ இன்றைக்கி நைட்டு தெரிஞ்சுதோம் நாளைக்கு நோன்பா இல்லை ரம்ஜான். இன்னும் சாயந்தரம் தெரிஞ்சிடும். 6 மணி மேலே தெரிஞ்சிடும். நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. முடியும் போது கொஞ்சம் வருத்தத்தோடு தான் முடியுது. அடுத்த ரம்ஜானுக்கெலாம் இருக்க மாட்டோம்னான்னு தெரியாது. இருக்கிறவரே நல்லா நிம்மதியாக யாரையும் கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும். அங்கேயே வந்து சாப்பிட்டு அங்கேயே ஷகர் வச்சுட்டு தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். வீட்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்.